ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் தான். என்னென்னு பார்க்கலாமா? ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுல உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடுது. அந்த ஆர்ம் ரவுண்டை மட்டும் என்னால் கரெக்டாக கொண்டு வர முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஆர்ம் ரவுண்ட் எடுக்கிறதுல எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. அதை ஒரு வரியில் சொல்லி நிப்பாட்டிட முடியாது. நான் ஷார்ட்ஸாகவே கொடுத்துருப்பேன். அதை எனக்கு ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் அதை கன்வே பண்ண முடியல. அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணணும். ஆர்ம் ரவுண்டை நீங்கள் கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு. ஆர்ம் ரவுண்டு தானே அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ம் பாக்ஸ் மட்டுமே பொறுப்பாக முடியாது. பாடி ரவுண்டில் இருந்து கழுத்து அகலம் ப்ளஸ் ஷோல்டரோட அளவு வரைக்கும் நம்ம கரெக்டாக வச்சா மட்டும்தான் உங்களுடைய ஆர்ம் ரவுண்டை நீங்கள் 100% பெர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். அதை எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடி சுற்றளவை நீங்கள் ரொம்ப கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கணும் உங்களுடைய ஆர்ம் ரவுண்டை நீங்கள் கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம். நீங்கள் கழுத்தோட அகலம் எவ்வளோ நிதானமாக நீங்கள் பொறுமையாக கட் பண்ணுவீங்களோ அதை கவனித்து உங்களுடைய கழுத்து அகலம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஷோல்டர் அளவுக்கும் பாடியோட அதாவது ஆம்ஹோலோட இறக்கத்துக்கும் ரொம்பவுமே சம்மந்தம் உண்டு. இந்த ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி தான் நம்ம அந்த ஆர்ம் ரவுண்டை வரைய போகிறோம். இப்போது நம்ம பாடியிலேருந்து எல்லாமே நெக்கு ஷோல்டர் வரை மார்க் பண்ணிட்டோம். இனி இதை நீங்கள் பாக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கீழே நம்ம ஆம்களோட இறக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ரவுண்டில் மட்டுமே உங்களுடைய கவனத்தை வச்சுருந்தீங்கன்னா அது கரெக்ட் கிடையாது. பாடி சுற்றளவும் ஷோல்டரோட அளவும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இப்போ வச்சு நம்ம இந்த பாக்ஸை போட்டுட்டேன். இனி இந்த ஆர்ம் ரவுண்டை நான் மார்க் பண்ணணும் இல்லையா? இந்த ஆர்ம் ரவுண்டை மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு அளவு ப்ளவுஸு கொடுத்துட்டு 1 இன்ச்சா 1.5 இன்ச்சான்னு கேட்குறீங்க. அந்த 1 இன்ச்சை எல்லா ப்ளவுஸுக்கும் கம்பல்சரி வைக்க முடியாது. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 இன்ச்சிலையே நம்ம ஆர்ம் ரவுண்டை வரைஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நீங்கள் இந்த ப்ளவுஸ் எடுக்கிறீங்களா அதுக்கு வேறு தான், இன்னொரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்களா அதுக்கு கண்டிப்பாக வேறு தான். ஒரே மாதிரியான ஆர்ம் ரவுண்டுக்கான அளவு இருக்கவே இருக்காது. நீங்கள் அதை குழப்பிக்க வேண்டாம். இப்போது நம்ம பாடி ரவுண்டை கொடுத்துட்டோம் இல்லையா, அளவு ப்ளவுஸில் அந்த ஆர்முக்காக பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சென்டர் என்னன்னு கவனிச்சுக்கோங்க. அந்த சென்டரை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நவுட்டிலாம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அளவுகளில் மாறுபடும். இந்த மாதிரி நீங்கள் வேணால் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பாக்ஸோட சென்டர் அளவு ப்ளவுஸில். இப்போ ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சிங்கன்னா கிளாத் இப்படி மடக்கும் போது ஒரு இடம் வரும் இல்லையா, அதை நீங்கள் சென்டர்னு வச்சுக்கலாம். அது எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பாருங்கள் அளவு ப்ளவுஸில். இது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். இதுலேயுமே இன்னும் நிறைய ட்ரிக் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சரி வரலைன்னா நான் இன்னும் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதில் பாக்ஸ் சென்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் 4 இன்ச் இருந்தது, நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். அளவு ப்ளவுஸில் 8.25 இன்ச் இருந்தது, சரிங்களா? 8.25 இன்ச்சை நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இனி இந்த பாயிண்ட்டை உங்களோட ஷோல்டரில் இணைச்சி விட்டுருங்க. அழகாக வர்ற மாதிரி. இந்த மாதிரிலாம் வளைச்சி நம்ம போட முடியாது இல்லையா, அப்போ மேலேருந்து வரும்போது அந்த பாயிண்ட் எதில் ஜாயிண்ட் ஆகுதோ இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? இப்போது நான் இந்த மார்க்கை பண்ணிட்டேன்ல, நான் எந்த எடிட்டுமே பண்ணல. நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த மார்க்கை பண்ணிவிட்டு இனி உங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஆர்ம் ரவுண்டை செக் பண்ணுங்கள். நான் இது வரைக்குமே செக் பண்ணல. இனிமே இதை செக் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு விரல் விட்டு இன்னொரு விரல், அந்த மாதிரி நீங்கள் ஆர்ம் ரவுண்டை எப்போவுமே செக் பண்ணுங்கள். ஒரு 2 இன்ச்சுக்கு ஒருக்கா 4 இன்ச்சுக்கு ஒருக்கா அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் துல்லியமாக கிடைக்காது. நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி ஒரு விரல் விட்டு ஒரு விரல் வைத்து அப்படி அந்த ஸ்டெப்பில் நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் இருக்குது ஆர்ம் ரவுண்டு இந்த ப்ளவுஸுக்கு. இந்த 9 இன்ச்சை நான் இப்போ ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஆர்ம் ரவுண்ட் இதில் வருதான்னு செக் பண்ணிக்கணும். தச்சு முடித்ததில் தான் நம்ம ஆர்ம் கோல் செக் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த ஆர்ம் ரவுண்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரெயின் ஆனவங்கன்னா ஈஸியாக இதை வேறு மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போது இந்த நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த இடத்துல இருந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிங்க. எந்த மாதிரி நீங்கள் அளந்தீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணதையும் அளந்துக்கோங்க. ஒரு புள்ளி கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஓகேவா? இந்த மெத்தடில் நீங்கள் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கரெக்டாக வந்துடும். இப்போது இதை மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, ஓகே. இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? அதாவது வளைவோட
மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் ஓகேவா? இதை வந்து 1 1.5 இந்த ப்ளவுஸுக்கு 2 இன்ச் இருக்குது சரிங்களா? இன்னுமே வரும் சில ப்ளவுஸுக்கெலாம் 2.5 இன்ச்சு பக்கம்லாம் ஆம் ரவுண்ட் டெப்த்து வந்து கண்டிப்பாக வரும். இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்து 38 இன்ச்சு சைஸ் தான். 2 இன்ச் வந்து நம்மளுக்கு அந்த அந்த எப்படி சொல்கிறது வளைவோட பாயிண்ட்டை வந்து நம்ம வச்சுருக்கோம். 2 இன்ச்சுக்கு இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இது வந்து நல்ல சரியான ஒரு டீப் நெக்கு தான் சரிங்களா? 10 இன்ச்சு பக்கம் இருக்கக்கூடிய டீப் நெக்குங்கிறதுனால அந்த ஆம் ரவுண்டு டீப் நெக்குக்கும் ஷார்ட் நெக்குக்கும் இதே உடலளவு கொண்ட இன்னொரு ப்ளவுஸில் நெக்கு வந்து இறக்கம் கம்மியாக இருந்ததுன்னா, ஒரு 8 இன்ச் பக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆம் ரவுண்டோட பாயிண்ட், அதாவது அந்த வளைவு எத்தனை இன்ச்சுன்னு கேட்குறீங்கல்ல, அதோட அளவு 2 இன்ச்சாக கண்டிப்பாக இருக்காது. 1.5 இன்ச்சாவோ 1 இன்ச்சாவோ குறைகிறதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா கழுத்து இறக்கத்துக்கும் ஆம் ரவுண்டுக்கும் ரொம்பவே சம்மந்தம் உண்டு. நீங்கள் அதனால தான் நான் உங்களை ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போது நீங்கள் 8 இன்ச் இறக்கம் வச்சிங்கன்னா கழுத்தோட அகலம் ஒரு 1/2 இன்ச் கூடிடும், கண்டிப்பாக கூடிடும். அப்போது ஷோல்டரோட அளவு, அதாவது நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருப்போம்ல, அது ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும், இதே பாடி சுற்றளவுக்கு அந்த ஆம் ரவுண்டு வந்து இன்னும் மாறுபடும். அந்த பக்கம் நகண்டு போயிடுது இல்லையா? அப்போது இனி ஆம் இறக்கம் வந்து இன்னுமே 1/2 இன்ச்சு கூடும். கீழே இறங்கி வந்தால் தானே நம்மளுக்கு அந்த 9 இன்ச்சு கிடைக்கணும். நீங்கள் ஷோல்டர் எதில் வைக்கிறீங்க, இதில் வச்சுருக்கீங்க, அப்போ கம்மி பண்ணிக்கலாம், வாய்ப்பே இல்லை. 9 இன்ச்சில் 1/2 இன்ச்சு குறைஞ்சாலுமே உங்களுக்கு கை வந்து உள்ளே போகாது, அழுத்தி பிடிக்கும். அப்போது இந்த ஷோல்டர் அதிகரிக்கும் போது ஆமோட இறக்கம் என்ன ஆகும், கீழே இறங்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ரொம்ப நுணுக்கமாக யோசித்து தான் நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். இதே ப்ளவுஸில் கம்மியானால் கழுத்து இறக்கம் அதிகமாச்சுன்னா உங்களுடைய அந்த ஆம் வளைவோட பாயிண்ட் வந்து அதிகமாகும் சரிங்களா? இது உங்களுக்கு புரியுதா? இந்த ப்ளவுஸுக்கு ப்ளவுஸு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அக்குளோட இறக்கம் இருக்குது இல்லையா, ஆம் இறக்கத்தில் கீழே ஒரு மெஷர்மெண்ட் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவை நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே இது இவங்க டீப் நெக் கொடுத்து நம்மள்கிட்ட இது ரொம்ப இறக்கமாக இருக்குது, நீங்கள் இறக்கத்தை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை எப்படி பண்ணுவீங்கன்னா, இவ்வளோ யோசிக்கணும். நீங்கள் இதை கம்மி பண்ணும்போது கழுத்தோட அகலம் அதிகரிக்கும், ஷோல்டரோட அளவு அதிகரிக்கும், ப்ளஸ் அந்த ஆம் இறக்கம் வந்து நம்ம 1/2 இன்ச் இறக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இதில் நீங்கள் பாயிண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் இறக்கி நீங்கள் பாயிண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு 9 இன்ச் கிடைக்கணும் இல்லையா, அந்த 9 இன்ச் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஷோல்ட்ரு வந்து உள்ளே ஏறவே செய்யாது. ஆம் ரவுண்ட் இது பார்த்தீங்கன்னா தெரியுதா? அப்போ நீங்கள் 1/2 இன்ச் இறக்குனா தான் உங்களுக்கு 9 இன்ச்சு கிடைக்கிது. அப்போது நீங்கள் இதெல்லாம் யோசித்து தான் வைக்கணும். எந்த ப்ளவுஸுக்குமே இந்த ப்ளவுஸுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கலாம், இதுக்கு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கோங்க. இதை நான் கற்றுக்க எனக்கு ரொம்ப வருஷம் டைம் ஆச்சு. ப்ளவுஸை பற்றின புரிதல் இல்லாமல் தான் எனக்கு அப்படி இருந்தது. நீங்கள் ஆனால் புரிஞ்சுட்டு உங்களோட வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க, சரியாக வரும். இப்போது இன்னும் இருக்கா, நான் இதை விளக்கிறவா உங்களுக்கு. ஒரு டீப் நெக் ப்ளவுஸ், இது டீப் நெக்காக அதாவது உங்களுடைய கழுத்து டீப் நெக்காக இருந்தால் 1.5 இன்ச்சுக்கும் அதிகமாக உங்களுடைய அந்த ஆம் ரவுண்டு வந்து 1.5 இன்ச்சுக்கும் அதிகமாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 இன்ச்சு ஒரு 7 இன்ச் அந்த மாதிரி இருந்துன்னா உங்களுடைய ஆம் ரவுண்டுக்கான அந்த ரவுண்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து 1.5 இன்ச்சு இல்லாட்டி அதுக்கும் கீழே தான் இருக்கும். அதுக்கும் கூட இருக்க துளியும் வாய்ப்பு கிடையாது. இங்கே இறங்க அங்கே மேலே ஏறும், இங்கே ஏற அதோடைய வளைவு அப்படி இறங்கி வரும் சரிங்களா? இதுதான் மெத்தடு, இதுதான் மெஷர்மெண்ட்டு. கொஞ்சம் புரிஞ்சு நம்ம இதை கட் பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸையும் தைக்க போகும்போது இந்த ப்ளவுஸ் எப்படி தைச்சிருப்பாங்க, இது எப்படி தைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. டீப் நெக்காக கீழே நெக்கு இறங்க ஆம் ரவுண்டு மேலே ஏறும், நெக்கு மேலே ஏற ஆம் ரவுண்டு கீழே இறங்கும் சரிங்களா? இதுதான் விஷயம். இதில் ஒன்றும் வித்தியாசத்துக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. சூப்பராக ஈஸியாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்போவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆம் ரவுண்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்திருக்கா
வரலனா இதில் எங்கே தப்பு நடந்திருக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.